ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னங்க, நம்ம பையன் எங்க இருக்கான்னு தெரியற வரைக்கும் அந்த வேலுவுக்கு பெயில் மட்டும் கிடைச்சிடவே கூடாதுங்க. உண்மை தெரியற வரைக்கும் அவன் ஜெயிலுக்குள்ளேயே இருந்து சாகணும். அத நம்ம வக்கீலும் இன்ஸ்பெக்டர் பிரம்மாவும் பாத்துக்குவாங்க. அப்படியே அவன் வெளியே வந்தாலும் பிரம்மா சொன்ன மாதிரி செஞ்சிடலாம். இப்படியோ நம்ம பையன் கிடைச்சிடணும். அதுக்கான வேலையை தீவிரப்படுத்தலாம். என் பையனுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். அவனை விட இந்த உலகத்துல வேற எதுவும் எனக்கு பெருசு இல்லை. ராஜி, போறது அந்த செல்வி தானே? அவளேதான். எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு இப்பவே அவளை வண்டியை விட்டு அடிச்சு தூக்கணும் போல இருக்கு. டேய், முன்னாடி வண்டியில போறவளை இடிச்சு தூக்குடா. என் பையனை கடத்தினவங்க உயிரோடவே இருக்க கூடாது. என்னம்மா சொல்றீங்க? அவளை அடிச்சு தூக்குன்னு சொல்றேன். தமிழ்ல தானே சொல்றேன், புரியலையா? அடிச்சு தூக்குடா. என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன். இடுறா இடுறா. ஐயோ, என்னாச்சு? கோர்ட்டுக்கு நேரமாச்சு, கிளம்பு. சரிங்க. என்ன செல்வியும் காணோம், வீட்டில இருந்து யாரும் வரல. என்னாச்சுன்னு தெரியலையே. பூஜா வினோத்து கூட வரல. ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? இல்ல என் மேல இன்னும் எல்லாருக்கும் கோபம் போலையா? ஆனா செல்வி எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாங்க, பூஜா வினோத்தை கூட ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்களே, என்னவா இருக்கும்? கொஞ்சம் நிப்பாட்டுங்கண்ணா. எப்படி அடிச்சு போட்டு போயிட்டான் பாரு. பரவாயில்லையாம்மா? வேற எங்கேயும் அடிப்படலையே. இப்படி காச்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? கார்ல போறவன் அடிச்சு போட்டு கண்டுக்காமலே போயிட்டாமா? ஆமாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க தான். அக்கா, வலிக்குதா? ரொம்ப அடிபட்டுச்சா? பரவாயில்ல. சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாம் கிளம்புங்க. வாங்கக்கா. சரி வாங்கக்கா, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். இல்ல திவ்யா, கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. வேலு அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நான் போலனா மனசுக்கு கஷ்டப்படுவாரு. முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் காயத்துக்கு மருந்து போட்டுட்டு அப்புறமா போலாம். இல்ல, கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கலாம். ஐயோ அக்கா, நல்லா அடிபட்டிருக்கு. ஏதாச்சும் ஆக போகுது. நீங்க வாங்க, ஹாஸ்பிட்டல் ஒரு வாட்டி பாத்துடலாம். வாங்க அக்கா, வாங்கக்கா ப்ளீஸ்க்கா, வண்டியில இருங்க. திவ்யா, என் போன் வண்டியில இருக்கு. Yes, you proceed. Thank you, Your Honor. Your Honor, என்னுடைய கட்சிக்காரர் கௌதம் இதுவரை எங்கிருக்கிறார் என்று யாருக்குமே தெரியவில்லை. அவர் உயிரோட இருக்கிறாரா என்று கூட சந்தேகமாக இருக்கிறது. கௌதமிற்கு விரோதிகள் என்று யாரும் இல்லை. இந்த வேலுதான் கௌதமை ஏதாவது செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வேலுவிடமிருந்து உண்மையை வரவைக்க போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க உத்தரவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இதே கதையை இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவங்க சொல்லுவாங்களோ தெரியல. கௌதம் காணாம போனா அதை கண்டுபிடிக்க வேண்டியது போலீஸோட கடமை. அதை விட்டுட்டு தேவையில்லாம என் கட்சிக்காரரை காவல்ல எடுக்கிறது எந்த விதத்துல நியாயம்?
எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் எனது கட்சிக்காரரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். அன்னைக்கும் இதே மாதிரி யாரோ ஒருத்தர் இறந்து போனத அது கௌதம் தான் தவறா சொல்லி எனது கட்சிக்காரர் ஜாமீனை தடுத்துட்டாங்க. இந்த தடவையும் அப்படி ஒரு தவறு நடக்க கூடாது. அதனால் என் கட்சிக்காரரை இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யுமாறு கனம் நீதிபதி அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், எதிர்க்கட்சி வக்கீல் சொன்ன மாதிரி குற்றவாளிக்கு ஜாமீன் வழங்கினா அவர் ஒருவேளை காணாம போன கௌதம கடத்தி கொலை செய்ய முயற்சிக்க மாட்டார்னு என்ன உத்தரவாதம்? அவரால் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? ஏற்கனவே பகையினால கொலை மிரட்டல் விடுத்தவர் நாளைக்கு கௌதமுக்கு தீங்கிழைக்க மாட்டாருன்னு எப்படி நம்புறது? அதனால ஒருவேளை வேலு கௌதம கடத்தலனாலும் காணாம போன கௌதம் கிடைக்கிற வரைக்கும் சந்தேக அடிப்படையில் இவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டாம் என்று கனம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனது கட்சிக்காரர் தான் கடத்தி இருப்பாரு, கொலை செஞ்சிருப்பாருன்னு எதிர்த்தரப்பு வக்கீல் வாதாடினார். 2 தடவை வாய்ப்பு கொடுத்தோம், உண்மை எதுன்னு கண்டுபிடிக்கல. இப்ப என்னடான்னா சந்தேகத்தின் அடிப்படையில ஜாமீன் மனுவை ரத்து செய்யணும்னு எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்றது வேடிக்கையா இருக்கு. இந்த நொடி வர செய்யாத குற்றத்திற்காக எனது கட்சிக்காரர் ஜெயில இருக்காரு. அவரு தப்பு செஞ்சாருன்னு இன்னும் எத்தனை நாள் ஜெயில அடைச்சு விசாரிச்சாலும் அதை நிரூபிக்க முடியாது. ஏனெனில் எனது கட்சிக்காரர் எந்த குற்றமும் செய்யவில்லை. அவருக்கு நிபந்தனையுடன் ஜாமீன் கொடுத்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். எங்களால் கௌதமை தேடி கண்டுபிடிக்கும் முயற்சிக்கு எந்த இடையூறும் வராது என்று நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இருதரப்பு வாதங்களையும் கேட்டு இந்த கோர்ட் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. ஏற்கனவே வேலுவை விசாரிப்பதற்கு போதுமான அவகாசம் இன்ஸ்பெக்டர் பிரம்மாவிற்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக இந்த கோர்ட் கருதுகிறது. மேலும் கௌதம் எங்கிருக்கிறார், அவரது நிலைமை என்ன என்பது பற்றிய அறிக்கையை இந்த நீதிமன்றத்துக்கு காவல்துறை இன்னும் சமர்ப்பிக்கவில்லை. மேற்கொண்டும் காலதாமதம் செய்யாமல் உடனடியாக அதை பற்றின அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று இந்த கோர்ட் கட்டளையிடுகிறது. அதே நேரத்தில் வேல்முருகனுக்கு இந்த நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிடுகிறது. திஸ் இஸ் a condition bail. அதாவது தினமும் நீங்கள் காவல் நிலையத்திற்கு சென்று காலையும் மாலையும் கையெழுத்திட வேண்டும். சரிங்க.